ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். தேவரீர் தமது சுதந்திரத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. கர்த்தரே அவர்களுடைய பலன். யாருடைய பலன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு யார் பலன்னா கர்த்தர் தான் பலன். தேவனுடைய பிள்ளையே, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? தேவனால் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? தேவனால் ஏற்கனவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு பலன் யார் தெரியுமா? கர்த்தர் தான் உங்க பலன். ஹல்லேலூயா. எனக்கு 1000 திறமை இருக்கலாம், எனக்கு 1000 மக்கள் இருக்கலாம், எனக்கு எவ்வளோ பொருட்கள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கா? சொத்துக்கள் இருக்குது, பொருள் இருக்குது, ஆள் இருக்கா, எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்காது, உங்களுக்கு பலனாக நிற்க முடியாது. ஏன்னா தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் பலனெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தான். அவர் தான் எனக்கு அரணான அடைக்கலம். வேறு யாரையும் அவர் நமக்கு பலனாக இருக்க விட மாட்டார். இருந்தால் கூட அதெல்லாம் உடச்சி போட்டுருவார். நான் தான் உனக்கு பலன். ஏன்னா அவ்வளோ பிரியம். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது, அதான் தாவீது சொல்றார், நீங்க உமது ஜனத்தை ரட்சிக்கணும், உமது ஜனத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதாவது உங்களுடைய சுதந்திரம். நீங்கள நானும் யாருன்னா அவருடைய சுதந்திரம். அப்படின்னா நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறோம். அதிகாரம் கொடுத்திருக்கிறோம் என்பதை விட முழு அதிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. அவர் இஷ்டப்படி நம் வாழ்க்கை வைப்பார். மேன்மைப்படுத்துவது, உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது, கனப்படுத்துவது, பயன்படுத்துவது எல்லாமே அவர் தான். நமது சுதந்திரத்தை ஆசீர்வாதம். ஒருவேளை அந்த சுதந்திரத்தில் நம்ம மேலே வச்சிருக்க சுதந்திரம் அடிக்கவும் அடிப்பார், பிடுங்கவும் பிடுங்குவார். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதான் சொல்ற, உமது சுதந்திரத்தை ப்ளஸ் பண்ணுங்க. நீங்கள் தண்டிக்காமல், கவலைக்குள்ளாக்காமல், கஷ்டத்திற்குள்ளாக்காமல் உங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அது மட்டும் இல்லை, போஷியும். அதாவது அவங்க தேவையெல்லாம் சந்திங்க, அவங்களுக்கு தேவையான ஆகாரங்களை கொடுங்க, எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் அவர்களை உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் அவருடைய சுதந்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர்தான் பலன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர்தான் போஷிக்கிறார். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருபோதும் குன்றி போவதில்லை, குறுகி போவதில்லை, ஒன்றுமில்லாமல் போவதில்லை. கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறது உண்மையா? நிச்சயமாய் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் உயர்வீர்கள், பெருகுவீர்கள், அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் தான் எங்கள் பலனப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை அபிஷேகம் பண்ணீங்களே, எங்களை தெரிந்து கொண்டீங்களே, எங்களை அழைச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களும் உமது சுதந்திரம் ஆண்டவரே. எங்களை போஷிங்கப்பா. தோத்திரம் தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிப்போம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கைவிடாதிருங்க, தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களை போஷித்து உயர்த்துகிற தெய்வமே, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வமே, இங்க பார்க்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியா நீ செய்கிறீர். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.